ஹலோ பேங்க்டன் பட்டீஸ். ஐ ஹோப் யூ ஆல் வேர் ஃபைன் அண்ட் குட். இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் ஷாட் இல்லை, ஆல்ரெடி நான் ஃபேட்டட் ஹார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ண டைம் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. நான் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்கலாம். இது இமேஜினேஷன் ஸ்டோரி தாண்டா. யாருமே ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டோரி போடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணால் நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுறேன்டா. எதுலேருந்து நம்ம பார்த்தோன்னா ஜேகேட்ட ஒயன் இந்த மாதிரி சொல்லியிருப்பா. பாஸ்ட்லலாம் சொல்லியிருப்பா. ஜேகே கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பா, என்னை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்போம். இது அதுலேருந்து நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம்டா. அயன், நீ இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு ஆக்சுவலி அந்த லவ் ஒர்த்தே இல்லை. பிகாஸ் இட்ஸ் ஒன் சைட் லவ்யா. எதுக்கு நீ இந்த கேள்வி கேட்குற என்கிட்ட? முதல்ல எனக்கு சத்தியமாக புரியல. அது இல்லை ஜங்குக், உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும், சொல்லாது என்னோடய மிஸ்டேக் தான். இந்த பாரு, இன்ஃபேக்ட் என்னோடய மிஸ்டேக்கும் இதில் இருக்குது. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்லேயும் உன்ட்ட கேட்டிருக்கணும். நான் கேட்காது என் தப்பு தான். தேவையுள்ளது எதுவோ அதை பேசாமல் தேவையில்லாத அன்றைக்கி பேசினேன்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் உன்னோட லைஃப் என்ன மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு வார்த்தை கூட நான் கேட்கல. ஸோ அதுக்கு நான் தான் சாரி கேட்கணும். பட் நீ இவ்வளோ பெரிய வார்த்தை கேட்பேன்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல வயன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். அப்படி இல்லை ஜங்குக், இல்லை உங்களை ஏமாத்துறணும்னு. வயன், முட்டாள் மாதிரி பேசாத. ஒன் சைட் லவ் தான், விடு. ஓகேவா? இதோட இந்த சாப்டர் மறந்துடு. ஆல்ரெடி நீ மூவ் ஆன் ஆகிட்டேன்னு வேறு சொல்கிற. மூவ் ஆன் ஆகிட்டியா இல்லை எனக்காண்டி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான் என்னை பார்த்து. ஜங்குக், இல்லை நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். இப்போ ஏன் அழுகிறேன்னா உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப திக்கி சொல்கிறா. சரி, ஓகே, இதோட இதாக இது மறந்துருன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. பட் என்கிட்ட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியாமல் தான் இருந்திருக்குன்னு எனக்கு புரியுது. ஸோ விட்ரு, ஓகேவா? அதை பற்றி இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, சரியா? சரி, எனக்கு வயிறு பசிக்குது, சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறவன் என்கிட்ட. நான் சாப்பாடு எடுத்து வரேன், கீழே போய் இரு. 2 பேரும் ஒன்றாவே போவோம். கண்ணை தொடச்சிக்கோ, ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோ. டைமே இப்போ 9:30 மேலே ஆகிட்டு. சரி, எப்படியும் அம்மா அப்பா தூங்கியிருப்பாங்க. நம்ம கீழே போய் உட்காந்து சாப்பிட்லாம், சரியா? இந்த வாரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஸோ நீங்கள் கீழே போய் சாப்பிட்டுட்டு மேலே தூங்குறீங்கடா. எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னோட ஃபர்ஸ்ட் லவ் யார் அப்படின்ட்டு. இட்ஸ் none other than ராண்டி. ராண்டியும் ஜங்குக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் அண்ட் ஆல்சோ காலேஜ் மேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது ஜங்குக் இப்போ மார்னிங் ஆகுது. ஜங்குக் அவன் ஆஃபீஸ்க்கு போகிறான். அதுக்கு முன்னாடி ஒயன் லேப்க்கு போயிட்டான். ஏன்னா சில கேஸ் வந்திருக்கு, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்காண்டி அவள் சீக்கிரமாகவே போயிட்டா ஜங்குக் கிட்ட சொல்லிவிட்டு. ஜங்குக் இப்போ வாரான். அங்கே ராண்டி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்காங்க. என்ன ஜங்குக், என்னடா சீக்கிரமாக வந்திருக்க? மச்சான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவள் வேலைக்கு போயிட்டா. சரி, எனக்கு அங்கே இருக்க போர் அடிச்சிட்டு வந்துட்டேன். யாரும் நாளைக்கு லீவ் போட போகிறோம்லாம் சொல்லிட்டு போனாங்க. அதுவா மச்சான், அது என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டாடா. என்னாச்சு மச்சான், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ராண்டி கேட்கான். ஆமாடா, கொஞ்சம் பிரச்சனை. நான் தான் லூஸ் மாதிரி இருந்திருக்கிறேன்டா. அது ஒரு பிரச்சனைடா. நான் இது வேறு ஒரு மைண்ட் செட்டில் போனேன். எல்லாத்தையும் டோட்டலாக ஸ்பாயில் ஆக்கிட்டா. பிரச்சனை இல்லைடா, இது இல்லைனா என்ன, லைஃப் ஃபுல்லாக அவள் கூட தான் இருக்க போகிறேன். என்றைக்கே ஒரு நாள் கிடைக்காமே போயிடும், பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்லி ஜங்குக் அவன் வாட்டில் ராண்டி கிட்ட அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஸோ கேஷுவலாக சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு கேபின் போயிடுறான். ரிட்டன் ஜங்குக்கோட கேபினுக்கு போகிறான். போயிட்டு, வாடா மச்சான், என்ன பிரச்சனை, என்னாச்சு? ஏன்னா ஜங்குக் ஜங்குக்கோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ராண்டியில். ஸோ அதனால் அந்த ஒரு கன்சர்னில் கேட்குற மாதிரி ராண்டி கேட்குறான். என்னடா ஆச்சு மச்சான், என்ன? அது ஒன்றும் இல்லைடா, அவளுக்கு ஏதோ பாஸ்டில் இருக்க போல்.
அதை நேற்று சொல்லிகிட்டு இருந்தா. அது யாரோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா போல். அவள் 12th படிக்கும்போது நேற்று மீட் பண்ணியிருப்பா போல். நான் நேற்று வேறு ஒரு மைண்ட் செட்டில் போனேன். எல்லாத்தையும் தான் நேற்று கொஞ்சம் மூட் ஸ்பாயில் ஆகிட்டு. நேற்று போட்டு போன பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுடா. 4 மணிக்கு போகணுன்னு சொல்லிட்டு போய் மொக்கை வாங்கி அப்புறம் அவள் சொல்லி அவளோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்புறம் அழுதுட்டா ரொம்ப. சரி அவளுக்கு கம்ஃபர்ட் பண்ணி கேர் கொடுக்கவே சரியாயிட்டு. என்னாச்சு மச்சான், எதுவும் பிரச்சனையா? அதான்டா சொன்னேனே ஒன் சைடில் அவன்ட்டு. நேற்று பார்த்துருவா போல் அவனை. எங்கே வச்சு பார்த்தாலும் யாருக்கு தெரியும்? இவன் யாரை பற்றி சொல்கிறான்? ஸ்கூல் டைமில் லவ் பண்ணேன்னு சொல்கிறான். நேற்று மீட் பண்ண சொல்கிறான். நேற்று ஒய்யன் தானே மீட் பண்ணணும். ஒய்யன் தான் நான் இவன் ஒய்ஃபு. மச்சான், நான் உனக்கு கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேன். சொல்கிறா என்னடா? உன் ஒய்ஃபோட ஃபோட்டோ காமிப்பியா? டே ஆண்டி, இதுவரை அவளை பார்த்ததே இல்லையாடா? பார்த்தது இல்லைடா மச்சான். நேற்று கூட அவள் ஆஃபீஸ்க்கு எனக்கு லஞ்ச் கொடுக்க வந்தாடா. சொல்லிட்டு ராண்டிக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. யார்? ஒய்யனா? ஒய்யன் தான். ஒய்யன் உனக்கு தெரியுமா? ஆமாம் மச்சான், என்னோடய ஸ்கூல்மேட். ஐ மீன் ஹையர் செகண்டரி 2 வருஷம் ஒரே ஸ்கூலில் படித்தோம், ஒரே குரூப்பும் கூட. அப்படியாடா? நல்ல வசதியாக போச்சு. நேற்று எப்படி உன்னை பார்க்காம வந்தா? எனக்கு உன்னை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ராண்டி இழுக்கிறான். இங்கே ஜங்குக்கு வந்து அவன் வேறு எதுவும் ஒர்க் பார்த்துட்ருப்பான், அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுடா என்னாச்சு மச்சான், எதுக்குடா தயங்குற? அது மச்சான், நேற்று ஒய்யன்னு சொன்ன பையன் நான் தான். எது? புரியல எனக்கு, என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், நான் தான் அந்த பையன். என்னோடய கதையும் உனக்கு தெரியும் கரெக்டாக? நான் லாராவை தான் லவ் பண்ணேன். பிரேக்கப் பண்ண டைமில் அவள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா. என்னால் சத்தியமாக மறக்க முடியல லாராவை. அட் த சேம் டைம் இவளுக்கு ஹோப்பும் என்னால் கொடுக்க முடியலடா மச்சான். அதனால தான் அப்படி பண்ணேன்டா. இப்போது ஒய்யன் எங்கே ஒர்க் பண்ணுறா மச்சான்? ஒர்க் பண்ணுறாளா இல்லைன்னா வந்து வீட்டில் தான் இருக்காளா? இல்லைடா, அவள் வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டாக இருக்கா. நம்மளோட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்னே சொல்லலாம். ஒரே இந்த க்ரைம் சீன் இல்லை வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் லெபார்ட்ரியில் அனலைஸ் பண்ணுறது, ஒரே இதாக தான் இருக்கும். இந்த மாதிரி இன்றைக்கி கூட அவள் ஏதோ ஒரு கேஸ்க்கு தான் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி போயிருக்கா, அந்த க்ரைம் சீனுக்கு. அவள் சீக்கிரமே போயிட்டா. நான் விடவான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டா. நான் போய்க்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேன் வரும் அந்த மாதிரி சொல்லிட்டான். ஓகேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆமாம் மச்சான், ஏன் மச்சான் இதை போய் என்கிட்ட மறைச்ச? இல்லைடா மச்சான், ஆக்சுவலி நான் உனக்கு அந்த கதை நான் சொன்னேன் உன்கிட்ட. நம்ம காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கும்போது நான் சொல்ல தானடா செஞ்சேன். நீ சொன்னடா, ஆனால் அந்த பொண்ணு பேர் என்கிட்ட சொல்லவே இல்லைடா நீ. அது மச்சான் நான் சொன்னேன், அந்த டைமில் நீ இல்லைடா. நீ கால் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நானும் உன்கிட்ட சொல்லலை. ஆனால் அவனுங்க 2 பேத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆக்சுவலி ராண்டையும் ஜங்குக்கும் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கிறாங்க, அவங்க ஊரில் இருக்காங்க. மித்த 2 பேர் வந்து அவங்க அப்ராடில் வந்து ஒர்க் பார்க்குறாங்க. ஜங்குக்கோட மேரேஜுமே வந்து ராண்டி வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக அவன் போயிருப்பான். ஸோ வர முடியாத சூழ்நிலை ஆயிருக்கும். அது போக ஜங்குக்குமே வந்து ஒர்க் ஸ்கெடியூல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வந்து ரொம்ப ப்ரெஷர்லாம் வந்து அவனுக்கு வந்து மேரேஜே ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து ராண்டி வந்து அங்கே வந்து மாட்டியிருப்பான். ஸோ வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கவே இருக்கு. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதுனால, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போனதுனால வந்து வர முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் வந்து வந்திருக்க மாட்டான். அவன் வந்து ஜேகே வந்து ஒய்யன் வந்து மீட் பண்ணியிருப்பான் இல்லையா, ஜேகே ஆஃபீஸில் வந்து ஒய்யன் வந்து ராண்டியை மீட் பண்ணிப்பான் இல்லையா, அப்போ தான் வந்து அவன் வந்து வந்திருப்பான். வந்து ஒரு 2 days ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நேராக வந்து ஜங்குக்கோட அந்த மீட்டிங்க்கு தான் வந்து வந்திருப்பான். ப்ராஜெக்ட் விஷயமா கொலாப்காக வந்து வந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்துருப்பான். இப்போ ஜங்குக்கிட்ட வந்து ராண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இல்லைடா மச்சான், நீயும் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல, நான் எதுவும் சொல்லலை பெருசாக. சரி மச்சான், நடந்துருச்சு. பட் ஒய்யன்கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடு. எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா மச்சான். இவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருப்பான்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. அந்த டைமில் நானுமே மண்டக்குளராகி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இது ஜென்யூனாக பட்டுச்சு. எனக்கு அவளுக்கும் ஹோப் கொடுத்துட்டு எனக்கு ஏமாற்றத்துக்கு பிடிக்கல மச்சான், அதனால தான் இப்படி பண்ணேன். சரி மச்சான், பரவாயில்ல இருக்கட்டும், பட் தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இட்ஸ் ஓகேடா, பரவாயில்ல. சரி, லாரா எப்படி இருக்கா சொல்லு? லாரா பரவாயில்ல இருக்கா.
அவள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னேன். என்னாச்சு? ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. டெய்லி சண்டை வருது. என்ன தான் பண்ணவோ தெரியல மச்சான். டெய்லி சண்டை போடுறா. எதுக்கு சண்டை போடுறா, ஏன் சண்டை போடுறா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவள் வாட்டுக்கு சண்டை போடுறா. ஒன்ஸ் அப்பான் டைம் ஒயனை வச்சுமே எங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துட்டு. ஏன்டா என்னாச்சு? இல்லை அவள் ப்ரப்போஸ் பண்ண தான் செஞ்சா. இவள் அதை கூட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என்னை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டா. 2-3 டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தப்பாலாம் பேசிட்டாடா. சரி, அந்த டைம் அவள் பேபிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேசினான். என்னால் அடிக்கவும் முடியல, கோவப்படவும் முடியல. அப்படியே போயிட்டேன் நான் வாட்டுக்கு. இப்போது அந்த பிரச்சனை முடிஞ்சு இப்போ வேறு எதுக்கு சண்டை வந்துட்டுருக்கு. என்ன தான் சொல்லுவோம் மச்சான் தெரியல. சரி மச்சான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நல்லா பார்த்துக்கோ சரியா? அப்போக்கப்போ மூட் ஸ்விங்ஸ் ஆக தான் செய்யும். நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். பார்த்துக்கோ. ஐம் ஸோ சாரி ஜங்குக், நான் இதை சொல்லாததுக்குன்னா சொல்லாத. இப்போ சொல்லிட்டல, விடு மச்சான். ஓகே மச்சான். சரி மச்சான், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராண்டி சொல்கிறான். ஏன்டா என்னாச்சு? இல்லை, அவள் லாரா கூப்பிட்டா கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சுன்னு தெரில, பெயின் எதுவும் வந்துட்டேன்னு தெரில, கூப்பிட்டா. அதான் கிளம்புறேன்டா. சரிடா மச்சான், பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராண்டி வந்து ஜங்குக் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறான். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த க்ரைம் சீனுக்குலாம் போய் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சீல் பண்ணிவிட்டு நீங்கள் லேபுக்கு ரிட்டன் ஆகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப ஒர்க் லோட் வந்து ஹெவியாக இருக்குது. அப்படியே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜங்குக் வந்து உங்கள் லேப்க்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெயிட் பண்ணிட்டு கால் பண்ணால் நீங்கள் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் எடுக்கிறீங்க. லேப் கோட் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் வெளில வந்துட்டுருக்கீங்க. வந்துட்டு இருந்தால் ஜங்குக்கு வந்து கால் பண்ணது அப்போ தான் பார்க்குறீங்க. ஹலோ, வயன் ஒர்க் முடிஞ்சிட்டா? இந்த வந்துட்டுருக்கேன் ஜங்குக். சரி ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் வெளில போகிறோம். ஆமாம் பாக்கிட்டெல்லாம் சொல்லிட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? வந்துட்டேன், எனக்கு இதோட ஒர்க் முடிஞ்சிட்டு. சரி ஓகே, சீக்கிரம் வா. ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றா. இப்போது வெளில வந்து பார்த்தா லேப் கோட்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கா. வந்துட்டு இருந்து ஜங்குக்கு வந்து ஸ்டன்னாகி பார்க்குறான். அந்த லேப் கோட் அவ்வளோ சூப்பராக அவளுக்கு சூட் ஆகிருக்குது. ஸோ சுடிதார் தான் போட்டிருப்பா வயன், அவ்வளோ நல்லா இருக்குது. காலைல கூட அவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் சாயங்காலம் தான் அந்த மெஸ்ஸி ஹேரில், டயர்டான ஃபேஸ், லேப் கோட், சுடிதார். ஸோ அவள் வந்து இன்னும் அந்த லுக்கை வந்து என்ஹான்ஸ்ட் பண்ணி காட்டுது ஜங்குக்கு. வயனா அது ரொம்ப அழகாக இருக்கா. காலையில் தான் பார்த்தோம், அப்புறம் தெரியல, இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஜங்குக் அது சொல்லுவேன். என்னாச்சு, என்ன பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெஸ் எனக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த ட்ரெஸ் எனக்கு சூப்பராக இருக்கா, இல்லை நான் இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்கேன்? ரெண்டுமே தான். என்னாச்சு, லேப் கோட்லாம் கரெக்டாக வந்திருக்கேன்? ஆமாம் மறந்துட்டேன், அப்படியே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி அவசரத்தில் வந்துட்டேன். ஓகே நான் கழட்டிக்கிறேன். என்ன நீங்கள் திடீர்னு வெளில போகணுன்றீங்க? நீ காரில் இரு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ காரில் 2 பேருமே வந்து வெளில போகிறாங்க டின்னருக்கு போனால் அங்கே நிறையா 2 பேரும் பேசிக்கிறாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. வயன் வந்து எனக்கு நடந்தது, அப்புறம் என்ன மாதிரி கேஸ் அவள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லாமே. ஒரு நைட்டு ஒரு 9:30 மேலே வீட்டுக்கு வராங்க. உங்கள் அத்தையும் மாமாவும் இருக்காங்க. என்னம்மா இப்போ தான் டியூட்டி முடிஞ்சா? இல்லை அத்தை, வெளில போயிட்டு வரோம். வெளில போனீங்களா? எங்கே போனீங்க? இவர் தான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனார். அப்படியா? ஓகே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அத்தை. என்ன மேடம் இன்றைக்கி வெக்கம் தூக்கலாக இருக்குது, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க அத்தை. ஐயோடா வெக்கத்தை பாருங்களேன். சரி ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்க, அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்குறதுக்கு பாரு, ஓகேவா? அவனை எங்கே? அவர் கார் பார்க் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லி சொன்னார். சரி போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, பார்த்து ரொம்ப வெக்கப்படாத, அவனுக்கு கொஞ்சம் மிச்சம் வை. போங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து விசில் பண்ணிக்கிட்டே வரான். என்னடா நல்லவனே, சொல்லுங்கம்மா. என்னடா பண்ண, வெக்கப்பட்டு போகிறேன் மருமகா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, போங்கம்மா. வயன் வந்து எதுக்கு வெக்கப்பட்டு போயிருப்பானா, கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்து அவன் கார் ஸ்டாப் பண்ணுவான். ஸ்டாப் பண்ணும்போது அவன் நிறைய பேசியிருப்பா, சிரித்து பேசியிருப்பா இன்றைக்கி டின்னரில் ஃபுல்லாக. 2 பேருமே அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுப்பாங்க, பிடிக்கிறது பிடிக்காது அதெல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இறங்கிட்டு போகும்போது ஜேகேயோட சீக்ஸ்லேயே வந்து லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இறங்கி ஓடியே போயிடுறா. ஜேகேக்குனா என்னடா ஒரு நாள் எப்படி மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் அந்த வெக்கத்தில் தான் வந்து வயன் வந்து உள்ளே போயிருப்பா, அவங்க அத்தைக்கிட்டேயும் சொல்லிவிட்டு உள்ளே போயிருப்பான்.
இப்போ அவங்க அத்தையும் இப்படி கேட்கறதுனால வந்து ஜேகே வந்து அதை யோசித்து பார்க்கான். ஸோ இந்த ஹாப்பினஸோடு வந்து 2 பேரும் தூங்க போகிறாங்க. ஜேகேயும் மேலே போயிருப்பான், தூங்கியிருப்பான். மறுநாள் காலையில் ஜேகே தூங்கிட்டுருக்கான். அவனுக்கு ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஜேகே 2 பேருமே தூங்குறாங்க. ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ எடுக்கான். ஹலோ, யார்? மச்சான், நான் ராண்டி பேசுகிறேன்டா. சொல்லு மச்சான், என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஜேகே பதறி அடிச்சுட்டு போனான். அங்கே ஒருத்தன் வந்து இறந்து கிடக்குறான். ஸோ இறந்து கிடந்தா போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. போலீஸ்க்கெலாம் கூப்பிட்டுருப்பாங்க போல், வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தா இறந்துருக்கான். சரின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாமே வந்து அந்த பேரிகார்ட் டேப்லாம் போட்டு அந்த க்ரைம் சீன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஜேகே வரதுக்குமே அந்த டைம் வந்து ஆகிரும். 8 o'clock அந்த டைமில் ஆகிரும். ஸோ போலீஸுமே வந்து பேரிகார்ட் டேப்லாம் போட்டு அவங்கள அந்த க்ரைம் சீன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு யாருமே வரக்கூடாதுங்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சு அவன் போலீஸ் கூட வந்து கேட்டுட்ருக்கான் ஜங்குக். என்னாச்சு சார், என்ன திடீர்னு? இல்லை, எனக்குமே தெரியாது. ஸோ உங்களோட ஒர்க்கர்ஸ் தான் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சீக்கிரம் வந்திருக்காங்க போல், 2-3 பேர் சீக்கிரம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் கால் பண்ணாங்க, சொன்னாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கோம், அவங்க கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷனுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கோட அந்த கான்ட்ராக்ட், ஐ மீன் அவனோட ஒர்க் நடக்கிற இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்குது. கொஞ்சம் நர்வஸாக இருக்கணும் ரொம்பவே. சரின்னு சொல்லிட்டு இப்போ வேறு ஒரு எக்ஸ்பர்ட்லாம் வராங்க. ஐ மீன் அதே லேபில் ஒர்க் பண்ணுறவங்க, பட் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வராங்க, வந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஜங்குக்கு தேடுறீங்க. நீங்கள் ஜங்குக்கு தேடிட்டு கீழே வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு அவங்க அத்தையும் கேட்டு இல்லை வாக்கிங் எங்கேயாச்சும் போயிருப்பான்னு சொல்கிறாங்க அவங்க அத்தை. சரி சொல்லி நீங்கள் டைம் ஆகிட்டே ஒர்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு எதிர்பார்க்காம நீங்கள் வந்து எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க, போயிடுவீங்க. ஸோ அதனால அந்த மாதிரியே போகிறீங்க. போனால் ஐஷுவும் சுருவும் வந்து அந்த பக்கத்துலேருந்து ரொம்ப டென்ஷனாக வராங்க. வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அக்கா என்னாச்சு, எதுக்கு ரொம்ப டென்ஷனாக வரீங்க? அது ஒன்றும் இல்லடி, நீங்கள் காலையிலே ஃபோன் பண்ணானுங்க, ஏதோ ஒரு க்ரைம் நடந்துச்சு அப்படின்ட்டு. அங்கேருந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பின்னாடி, அதுதான் வரும். அப்படிங்களாக்கா, காலையிலேவா? காலையில் நீங்கள் போனீங்களா? ஆமாண்டி, வேறு என்னடி பண்ணுறது, கூப்பிடும்போது போகாமே இருக்க முடியும், சொல்லு. சரின்னு சொல்லிட்டு அது வேறு கொஞ்சம் பெரிய இடம் போல், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொன்ன மாதிரி சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. அதான் போனோம், வேறு வழி இல்லை, கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதனால தான். சரிக்கா, நான் இப்போ தான் வந்தேன், அது தெரியுது, வா உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பழைய இது அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ வந்து ரீஅனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எழுதணுங்கிற ஒரு ரீசனுக்காக அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்தால் ஜேகேயுமே வந்து அந்த பின்னாடி இருந்து வரா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, எதுக்கு இவர் இங்கே வர்றாரு, என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில கேட்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே சுரு வந்து கூப்பிட்றான், வையன், சொல்லு சுரு, அந்த அந்த லேபிள் மட்டும் பிரித்து வை. இல்லை சுரு, என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, இரு நான் பார்த்துட்டு வரேன். சரி ஓகே, நீ போ வையன் அப்படின்னு சொல்லிட்டு சுரு சொன்னோடனே நீங்கள் வந்து லேபை விட்டு வெளில வரீங்க. வெளில வந்தால் லேப் அடுத்து வந்து உட்கார மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வாரீங்க. ஜங்குக், என்னாச்சு, என்ன தேடி வந்திருக்கீங்க, என்ன எதுவும் பிரச்சனையா, எதுவும் பேசணுமா என்கிட்ட? வயன், அது இல்லை வயன், இந்த மாதிரி இப்போ ஒரு எவிடன்ஸ் எடுத்து போயிருக்காங்கல்ல. ஆமாம், ஏதோ கேஸுன்னு சொன்னாங்க, காலையிலேயே நடந்திருக்கு, ரொம்ப பெரிய இடம் வேறு, அதான் அது என்ன சொல்கிறது, எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. போய் ரொம்ப சீக்கிரமாகவே போய் பார்த்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம் எவிடன்ஸை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது நம்ம சைட்டில் நடந்தது வயன். எது, புரியல எனக்கு. ஆமாண்டி, நம்ம சைட்டில் நடந்தது. இப்போ அந்த பையன் வேறு இறந்து போயிட்டான், என்ன தாண்டி பண்ணுறதுன்னு தெரில. யார் தான் இப்படி பண்ணுறான்னு எனக்கும் தெரில. அந்த பையனாக இறந்து போயிட்டான்னு தெரில, ஒரே டென்ஷனாக இருக்கும் ஏன். சரி காம் டவுன் ஜங்குக், வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லைடி, ஒரு நாள் எப்படி, நீங்கள் பொறுமையாக இருங்க. இல்லைடி, இது ரொம்ப பெரிய கான்ட்ராக்ட்ரி, இப்போ இதில் தேவையில்லாமல் நானும் உள்ளே வந்துட்டேன்னு எனக்கு தோணுதுடி. ஜங்குக், ஃபீல் பண்ணாமல் இருங்க சரிங்களா, பார்த்துக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்றதுனால சாப்பிடுவாங்க. காலையில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வயன், ராண்டி வாங்கி கொடுத்தான், போதும், நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு தாண்டி வந்தோம். ராண்டி காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், நான் மட்டும்தான் வந்தேன். நான் சாப்பிட்டேன், நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே எல்லாமே அனலைசிஸ் ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 3 to 5 days வந்து அந்த மாதிரி போகுதுடா. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோர்ட் ட்ரையல்ஸ் எல்லாமே போய் கடைசியில் வந்து வெரிடிக்ட்டுமே வந்துடுது. வெரிடிக்ட்னா தீர்ப்புமே வந்துடுது. ஸோ அந்த பையன் வந்து சூசைட் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க.
கொடுத்து அதிலே வந்து ஒரு மாதம் போயிடுது. ஸோ ஜங்குக்கு வந்து அந்த டென்ஷனில் எந்த பொங்கல் கண்டுக்கிடவே மாட்டான். நீங்களுமே வந்து சரியா இந்த மாதிரி டென்ஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து அவனுக்கான ஸ்பேஸை வந்து கொடுத்துருப்பீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து எல்லாமே முடிஞ்சு அவன் ரெகுலராக வந்து ஆஃபீஸ் போய் ஒரு 2 to 3 டேஸ் வந்து ஆகுது. இன்றைக்கி நீங்கள் வந்து லீவ் போட்டிருக்கீங்க. ஒரு 3 டேஸ் வந்து லீவ் போட்டிருக்கீங்க நீங்கள். ஜங்குக்கு வந்து அது தெரியாது ஆக்சுவலி. நீங்கள் வந்து சரி இன்றைக்கி லேட்டாக போகிறா போல் ஆஃபீஸ்க்கு லேபுக்கு வந்து லேட்டாக போகிறா போலன்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பி போயிருப்பான். சாயங்காலம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுறான். எப்படியும் இருக்க மாட்டான். சரி பார்ப்போம் இங்கே இப்போ வந்துட்டு அப்புறம் அவளை கூப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரமாக ஒரு 3:30 அந்த மாதிரியே வந்துடுறான். வந்தால் அவங்க அம்மா இருந்துட்டு, டே ஜங்குக்கு நீ தானடா? என்னம்மா? இல்லை இவ்வளோ சீக்கிரம் நீ வரமாட்டே அதான் கேட்டேன். அதுவாம்மா ஒன்றும் இல்லை. சரி ஒயன் மேலே இருக்கா? அவளை எங்கேயாச்சும் வெளில கூப்பிட்டு போகிறதா கூப்பிட்டு போயிட்டு வா போ. எது ஒயன் மேலே இருக்காளா? ஆமாண்டா இன்றைக்கி அவள் லீவு. அவன்கிட்ட சொல்லவே இல்லை. எங்கடா நீ சொல்ல விட்ற சொல்லு. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவளை வெளில எங்கேயாச்சும் கூப்பிட்டு போ. ஒரு மாதமாக நீ சரியே இல்லை. அதனால் 2 பேரும் 2 விதமாக இருந்தீங்க. எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. உங்கள் அப்பா கிட்டே நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். இன்றைக்காச்சும் சீக்கிரம் வந்துட்டேன். அதனால் போய் 2 பேரும் வெளில போயிட்டு வாங்க எங்கேயாச்சும். கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. 2 பேர் ஃபீல்டுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க. அவளோட ஃபீல்டு சொல்லவே வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் 2 பேரும் போயிட்டு வாங்க வெளில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். போனால் அயன் வந்து தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருந்தால் ஜங்குக்கு வர மாதிரி ஒரு உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவளுக்கு வந்து தோணுது. ஸோ டக்குன்னு கண் முழிச்சு பார்க்குறா, யாருமே இல்லை. கனவு போல் என்ன என் இப்படி தான் பைத்தியமானாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா. போயிட்டு வெளில வந்தால் ஜங்குக்கு வந்து இருக்கான். ஜங்குக் என்ன இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டீங்க? ஆமாடி சும்மா தான். இல்லை ஏதோ ஒரு மாதிரி தடுமாறுறீங்க சொல்கிறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாதமாக 2 பேரும் பேசிக்கவே இல்லைல்ல. அது இன்றைக்கி தான் சார் உங்களுக்கு தெரிஞ்சா? தோணுச்சு ரொம்ப பேசாமல் இருக்குமோ அப்படின்ட்டு. எனக்கு நான் வேறு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். புரிஞ்சிச்சு. அதனால தான் நான் ஸ்பேஸ் கொடுத்தேன். அப்படி அடி பொண்டாட்டி. இப்போ நான் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டாமா சொல்லுங்கள்? நல்லா தான் யோசிக்கிற. சரி அப்புறம் இன்றைக்கி என்ன ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க சார்? என்னாச்சு? அது வந்து சும்மா வந்தேன். எப்படி இவன் எப்படியும் வேலைக்கு போயிருப்பா. நம்ம வந்து இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லேப்க்கு கூப்பிட்டு அப்படியே டின்னர் போகலாம் தானே உங்கள் பிளானு அப்படின்னு. ஆமாம். ஏன் திடீர்னு புதுசாக? தெரில சும்மா தோணுச்சு. இன்றைக்கி டின்னர்லாம் போக வேண்டாம், எனக்கு மூடு இல்லை. வேறு என்ன மூடு வர எனக்கு? என்னது சார் கேட்கல? என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லையே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சமாளிக்கான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங்லாம் ஆகுது. சாப்பிட்டு நீங்கள் வாட்டில் மேலே வரீங்க. ஜங்குக்கு இருந்துட்டு ஒயன் என்ன ஜங்குக்? ஒயன் இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட்? நிஜமாக தான் கேட்குறேன். எனக்கு ஓகே தான். எது புரியல எனக்கு ஓகே தான் சொன்னேன். வேணான்னா போ, எனக்கு என்ன? அப்படிலாம் இல்லை. எப்படி கேட்குறேன்னு எனக்கு தெரியல அதான். ஒயன் இந்த 1 மந்த்தாக கோர்ட் அந்த கேஸ் அந்த ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே அது ரிலேட்டடாகவே அலைஞ்சாச்சு. நீனுமே எனக்கு ரொம்ப டைம் ஸ்பேஸ்லாம் ரொம்ப நிறையாவே கொடுத்துட்டேன். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஒயன். நான் உனக்கு டிசர்வ் நினைக்கிறேன். எனக்கு தெரில ஒயன். எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் இல்லை. இந்த டைம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஒயன் அப்படின்ன மாதிரி சொல்லி ஜங்கு டக்குன்னு சொல்கிறான். இங்கே ஒயனுக்கு தான் ஷாக்கு. என்னாச்சு ஜங்குக்கு உங்களுக்கு? இல்லை ஒயன் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுடி. அதான் உனக்கு இன்றைக்கி வேணாலும் பரவாயில்ல, நம்ம என்றைக்கு ஷாக் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஆல்ரெடி 2 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு ஒயன். நல்லா கனெக்ட் பண்ணிப்பார். எனக்கு இதை விட்டால் வேறு நல்ல சான்ஸ் இல்லைனா வேறு நல்ல இது கிடைக்கணும்னு எனக்கு தோணலை. எனக்கு இவ்வளோ இது போதும். நான் பொறுமையாக தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நான் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கணும்னு தோணுது. அது போக என்னாலே முடியல. சரி ஓகேண்ணா ஓகே தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா போவோம்? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்காங்க. வலிக்குது. ஆல்ரெடி 3 ரவுண்ட் போயிட்டு கொண்டுருவேன் சொல்லிட்டோன்னே. ஹாப்பி என்டிங். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா. ஸ்டோரி ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுன்னா சாரிடா.
நான் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சனாலும் சரி பிடிக்கலனாலும் சரி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் வேணும்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் இல்லைனா வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்டா. ஸ்டே டியூன் கைஸ். பை பாய்.